கடக ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா விரையாதிபதியாக புதன் பகவான் வருகிறார். உள்ளூரில் பிழைப்பாரா, வெளியூரில் போய் பிழைப்பாரா, காசை சிக்கனமாக வச்சுருப்பாரா, காசை செலவு பண்ணி ஊதாரியாக போய் பின் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாரா, சிரமப்படுவாரா, பணம் எந்த வகையிலெல்லாம் விரயமாகும் அப்படிங்கிறத அந்த விரையாதிபதியை வைத்து கண்டுபிடித்து விடலாங்கிறது ஜோதிட சூட்சமம். அதை விரையாதிபதினு சொல்கிறோம். லக்ன ரீதியாக தான் அதை பார்ப்போம். இருந்தாலும் நம்ம நேயர்களுடைய நலன் கருதி ஒரு ராசி லக்னம் ரெண்டுக்குமே பொருத்தமானதாக ஒரு பலன் பரிகாரங்கள். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். மனம் ரொம்ப துக்கமாக இருக்கும்போதும் நமக்கு எங்கேயெல்லாம் காசு போகுதுங்கிறதும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆக கடகலக்கணம் கடகராசிக்கு பிறந்தவர்கள் மனதால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது ரீதியான நிறைய செல்வ விரயங்களை இவர்கள் இழக்கும்படியான சூட்சமங்களை உண்டாக்கிறது. பறிச்ச பணத்தில் நிறைய பணத்தை மெடிசன்ஸுக்காக மருத்துவமனைக்கு எங்கள் அம்மாவுக்காக பர்டிகுலராக நான் கொடுத்து செல்வங்களை நிறைய இழக்கும்படியாக இருக்குது. அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அம்மாவுக்கு நல்லதை வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல, மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்குறதா புண்ணியம்? பேசி 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 தன்னுடைய நேரத்தில் பெரும்பகுதியை இழந்து விடுகிறார். பயனுள்ள பேச்சு தான், தன்னம்பிக்கையான பேச்சு தான், நம்பிக்கை உள்ள பேச்சு தான். தன்னுடைய சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய தொழில்களில் அல்லது வேலை உத்தியோகத்தில் இருக்கிற தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக கையாளாமல் பெருத்த தனத்தை இவர்கள் இழந்து விடுகிறார். மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே சூழ்நிலை நடத்துங்க. உங்களுக்கு விரயம் வந்தாலும் உங்கள் மனசுனால தான் வரும், நஷ்டம் வந்தாலும் உங்கள் மனசுனால தான் வரும். உங்கள் மனசை டச் பண்ணி உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் மனசினுடைய நுட்பத்தை ஒருத்தர் புரிந்து கொண்டு எவ்வளவு செல்வங்களை வேணாலும் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து செல்லலாம். முதுமை நிலையில் இருக்கக்கூடிய தாயாரை உங்கள் தாயாராக நினைத்து ஒரு அரிசி சிப்பமாவது வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய பெரிய லாஸுகளை அதை தவிர்த்துடும். நீர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது, தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தல், நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்தல், பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாமே செய்கிறது ரொம்ப பலம். சரி, இப்போ கடகராசி அவங்களுக்கு எதனால் பணம் விரயமாகுது, அந்த பணம் விரயத்தை எப்படியெல்லாம் தடுக்கலாம்? அதாவது சொல்லுவோம், இந்த இப்போ நீங்கள் கேட்ட விரயம் அப்படின்னு சொல்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் விரையாதிபதி என்ற ஒரு கிரகம் இருக்குது. அதை 12ஆம் இட ஆதிபத்திய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். காரக கிரகம், 12ஆம் கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஜோதிடர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு லக்னத்திற்கு விரையாதிபதி எங்கே இருக்கிறார், அந்த லக்னத்தை விரையாதிபதி எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தனாதிபதியோட விரையாதிபதி தொடர்பு எங்கே இருக்குது, விரயஸ்தானம் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஒரு உள்ளூரில் பிழைப்பாரா, வெளியூரில் போய் பிழைப்பாரா, காசை சிக்கனமாக வச்சுருப்பாரா, காசை செலவு பண்ணி ஊதாரியாக போய் பின் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாரா, சிரமப்படுவாரா, பணம் எந்த வகையிலெல்லாம் விரயமாகும் அப்படிங்கிறத அந்த விரையாதிபதியை வைத்து கண்டுபிடித்து விடலாங்கிறது ஜோதிட சூட்சமம். அதை விரையாதிபதினு சொல்கிறோம். லக்ன ரீதியாக தான் அதை பார்ப்போம். இருந்தாலும் நம்ம நேயர்களுடைய நலன் கருதி ஒரு ராசி லக்னம் ரெண்டுக்குமே பொருத்தமானதாக ஒரு பலன் பரிகாரங்கள். அதில் கடக லக்னம் அப்படின்னு கடக ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா விரையாதிபதியாக புதன் பகவான் வருகிறார். அதில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. கடக லக்னம் கடகராசிக்கு 3 குடையவனாகவும் புதன் தானே வர்றாரு. 3ஆம் இட ஆதிபத்தியங்கிறது என்ன? தைரிய வீரிய முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் அப்படிலாம் போகிறோம் இல்லையா? 3ஆம் இடத்தை வச்சு ஒருத்தருடைய தனித்திறமைகள் கூட என்னன்னு கண்டுபிடிச்சி போடுறோமே, அப்புறம் எப்படி அதை விரயஸ்தானம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகம் என்பது 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியமாக வருது, சூரியன் சந்திரனை தவிர. அப்படிங்கிறதுனால இது விரையாதிபதியாகவும் புதன் தான் வர்றாரு, 3 குடையவனாகவும் புதன் தான் வர்றாரு. ஆகையினால புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால், புதன் பகவானுக்கு உட்பட்ட ஆளுமைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அதைத்தான் எந்தெந்த வழியில் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கடகராசி கடக லக்னம்னாலே சந்திரனை அம்சமாக கொண்டவர்கள். சந்திரன் என்ன மனசை சொல்லக்கூடிய கிரகம். மனம்ங்கிறது இவர்களுக்கு 2 நிலையில் வேலை செய்யுது. ஒன்று வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் நம்ம என்ன செலவு பண்ணுறோங்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். மனம் ரொம்ப துக்கமாக இருக்கும்போதும் நமக்கு எங்கேயெல்லாம் காசு போகுதுங்கிறதும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆக கடகலக்கணம் கடகராசிக்கு பிறந்தவர்கள் மனதால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது ரீதியான நிறைய செல்வ விரயங்களை இவர்கள் இழக்கும்படியான சூட்சமங்களை உண்டாக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த புதன் பகவான் கல்விக்காக நிறைய விரயங்களை செலவு பண்ணுவது, இடம் விட்டு இடம் போய் நிறைய செலவுகள் செய்வது,
பூர்வீகத்தை கடந்து போய் நிறையா செலவு செய்வது, தாயாதி வர்க்கங்களால் நிறைய செலவுகளுக்கு ஆளாகுவது. சார் நான் இந்த சம்பாரித்த பணத்தில் நிறைய பணத்தை மெடிசன்ஸுக்காக, மருத்துவமனைக்கு, எங்கள் அம்மாவுக்காக பர்டிகுலராக நான் கொடுத்து செல்வங்களை நிறையா இழக்கும்படியாக இருக்குது. அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அம்மாவுக்கு நல்லதை வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல, மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்குறதா புண்ணியம் அப்படின்ற மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகம் இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது ரீதியான மருத்துவமனைகளுக்கு போய் செலவினங்களை சந்திப்பது, இதெல்லாம் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுது. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மனபயம். மனசில் ஒரு விதமான பயம், அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். என் மனம் ஸ்டெடியாக இல்லை, என் மனம் ஸ்திரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவமனை அருகுவது, ஆலோசனைகள் பெறுவது, இந்த மனநிலையை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக நட்புங்கிற பேரில் ஒரு நண்பர்கள்ட்ட தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஷேர் பண்ணி அது ரீதியாக திரும்ப துக்கங்களை அனுபவித்து நேரங்களை விரயம் பண்ணுறது, இது எல்லாமே கடகலக்கணம் கடகராசிக்காரர்கள் அதிகம் பாதிப்படைகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுக்குரிய கிரகம் பேச்சு. பேசி 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 தன்னுடைய நேரத்தில் பெரும்பகுதியை இழந்து விடுகிறார்கள். அந்த பேச்சு பயனுள்ள பேச்சு தான், தன்னம்பிக்கையான பேச்சு தான், நம்பிக்கை உள்ள பேச்சு தான். ஆனால் யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல், எதுக்காக இவங்களுக்கு சொல்கிறோங்கிறதே தெரியாமல், அவங்க ஒரு வார்த்தையை லேசாக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா மணிக்கணக்கில் உட்காந்து பேசி, ஐயோ காலையில் 10 மணிக்கு உட்காந்து 3 மணி ஆச்சான்னு அப்போ தான் சிந்தனையே இவர்களுக்கு வருது. அந்தளவுக்கு தன்னுடைய பேச்சுக்களால் நிறைய விரயங்களை இவங்க இது பண்ணிக்கிறாங்க. அடுத்து புதன் அப்படிங்கிறது தூதுக்கான கிரகம். ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற கிரகம், இன்னொரு இடத்துல சொல்கிற கிரகம், இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்குற கிரகம். அப்போ இவங்க அடிக்கடி பயணங்கள் படும் பொழுது அந்த காரியம் 2 காரியமாக போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு காரியம் சாதிக்கணும். அன்னைக்கு விடுமுறை எடுத்து தன் சொந்த வேலையை எடுத்து இன்றைக்கி போய் எப்படியாவது செஞ்சுட்டு வந்துடணும்னு போவாங்க. ஆனால் அதுவரை இருந்த தாசில்தார் ஐயா, அதுவரை இருந்த அந்த அதிகாரி அன்னைக்குன்னு விடுமுறை ஆகி 10 நாள் லீவும்பாங்க. அப்போ திரும்ப மறாத நாள் வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி காலந்தாழ்த்தி திரும்ப 10 நாள் போய் அரசாங்கத்தால் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கூட 10 தர அந்த வாசலில் அலைந்து திரிந்து முயற்சிகள் எடுத்து தான் இவர்கள் அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால, ஆவணங்களுக்கு புதன் காரகமாக இருக்கிறதுனால ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நிறைய விரயங்கள் இவர்களுக்கு ஏற்படுது. அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நிறைய பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்படுது. இதெல்லாமே புதன் பகவானால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சகோதர பாவகத்தையும் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. 3ஆம் இடத்தை வச்சு தான் இளைய சகோதரர், உங்களுக்கு கீழே யார் பிறந்தா, அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு எது நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்கிறது அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை வச்சு சொல்கிறோம். அப்போ கடகத்திற்கு 3ஆம் இட அதிபதி புதன் பகவானாக வர்றதுனால தனக்கு கீழ் பிறந்தவர்கள், எனக்கு இளைய சகோதரம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, தனக்கு கீழ் பிறந்த இளைய சகோதரர்கள் சில வழக்கு வம்புகளில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் இவர்கள் உதவி செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் விரயங்களுக்கு இவங்க ஆட்பட்டு போயிடுறாங்க. அடுத்து புதன்கிறது கணக்கு வழக்கு. தாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலில், தன்னுடைய சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய தொழில்களில் அல்லது வேலை உத்தியோகத்தில் இருக்கிற தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக கையாளாமல் பெருத்த தனத்தை இவர்கள் இழந்து விடுகிறார்கள். பெரிய நஷ்டத்துக்கு இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் ஆளாகிறாங்க. பொதுவாகவே மனசை சுற்றி நடக்குங்க, மனசை காயப்படுத்துகிற மாதிரியே சூழ்நிலை நடக்குங்க, மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே சூழ்நிலை நடத்துங்க. உங்களுக்கு விரயம் வந்தாலும் உங்கள் மனசுனால தான் வரும், நஷ்டம் வந்தாலும் உங்கள் மனசுனால தான் வரும். உங்கள் மனசை டச் பண்ணி, உங்கள் மனசை காயப்படுத்தி, உங்கள் மனசினுடைய நுட்பத்தை ஒருத்தர் புரிந்து கொண்டு எவ்வளவு செல்வங்களை வேணாலும் உங்கள் இடத்திலிருந்து எடுத்து செல்லலாம். இது கடகலக்கணம் கடகராசியினுடைய ஒரு பலவீனம். நிறையா விரயங்கள் ஏற்படும். அந்த விரையாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை பொறுத்து விரயம். இப்போ நான் இப்படி ஜோதிடத்தில் எப்படி சொல்லணும்னா, விரையாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், பூமினால் விரயம், குரு வீட்டில் இருக்கிறார், குழந்தைனால விரயம், சனி வீட்டில் இருக்கிறார், ஆயுதங்களால் விரயம், புதன் வீட்டில் இருக்கிறார், கல்வினால் விரயம், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார், சுகபோகங்களால் விரயம். அப்படி அந்த விரையாதிபதி எங்கே இருக்கிறார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த கிரகத்தை பார்க்குறாரு, எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறாரு, அந்த டாப்பிக்கில் விரயம் ஏற்படும். நான் சொல்கிறது பொதுவாக விரையாதிபதி இந்த குணத்தில் தான் உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார். ஓகே சார், இப்போ இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்ததான் இந்த பண விரயத்தை இவங்க எப்படி தடுக்கலாம்? ரைட். சந்திரனுக்குரிய அம்சம் நம்ம தாயாரை சொல்கிறோம், அதாவது பார்வதி தேவியை சொல்கிறோம். எல்லா கோவில்லையும் சிவபெருமான் உற்சவராக இருந்தாலும் அங்கே உள்ள அம்பிகையினுடைய பலம் என்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் சிவபெருமானே அர்த்தநாதேஸ்வரராக உமையாள் பாதியாக இருந்தார். இந்த கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் விரய செலவுகளிலிருந்து தவிர்ப்பதற்கு சிவகங்கை மாவட்டம், அதாவது சிங்கமுனரி வட்டம் பிரான்மலைன்னு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம், சிவஸ்தலம் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலம், வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம்,
அந்த ஸ்தலத்திலே சிவபெருமானும் அம்பாளும் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அந்த கோவிலில் என்ன சிறப்பு தெரியுங்களா? யோக நிலையில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். அங்கே பைரவர் ரொம்ப சிறப்பான அம்சத்தோடு இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். அப்போ அந்த பிரான்மலையில் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து, அங்கே உள்ள பைரவரை வழிபாடு செய்து, அங்கே உள்ள யோகநிலை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருவதன் மூலியமாக செல்வ இழப்புகளிலிருந்து, பொருள் இழப்புகளிலிருந்து இவர்கள் மென்மேலும் வளர்ச்சியடையலாம், சிறப்படையலாம். அடுத்து இந்த கடகலக்கணம், கடகராசிக்கு உரிய காரக கிரகம் சந்திரனுக்குரியது அப்படின்னு சொல்லும்போது அரிசி, அதுலேயும் குறிப்பாக பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப சிரம நிலையில் இருப்பவங்களுக்கு, அதாவது சந்திரன்னா அம்மார் தாயார் நிலையில் இருப்பவங்க, கணவன் இறந்துட்டாங்க, அந்த வயசான பாட்டி அவங்களா சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஊரில் கண்டிப்பாக 2 பேராவது இருப்பாங்க. ஊரில் கண்டிப்பாக 2 பேராவது இருப்பாங்க. உங்கள் உறவுகள்லையே எங்கள் சின்னம்மாவுடைய வீட்டுக்காரர் இல்லைங்க, வாரிசு பார்த்துக்கலங்க, குழந்தைகள் பார்த்துக்கலங்க, அல்லது குழந்தைகள் பார்த்துக்கிறாங்க, பார்த்துக்கிற இடத்துல இல்லைங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் இல்லாத முதுமை நிலையில் இருக்கக்கூடிய தாயாரை உங்கள் தாயாராக நினைத்து ஒரு அரிசி சிப்பமாவது வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய பெரிய லாஸுகளை அதை தவிர்த்துரும். அப்போ தானமும் தர்மமும் வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை செய்யக்கூடாது, வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட தர்மம் தானே ஜோதிடமே சொல்லுது, பாக்கியம்னு சொல்லுது, புண்ணியம் தானே 5ஆம் இடம் சொல்லுது. 5, 9 நல்லா இருந்தால் யோக ஜாதகம், 5, 9 கெட்டு போச்சுன்னா அவயோக ஜாதகம், லக்னாதிபதி நல்லா இருந்தால் அணுவிக்க பிறந்த ஜாதகம், லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அணுவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத ஜாதகம். அதைத்தான் சொல்கிறேன். அந்த 5, 9 இந்த தர்மங்களை நீங்கள் செய்து வருவதன் மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஆண்களை அப்போ கைவிட்டலாமா? மனைவி இல்லை, ஒரு ஆண் சமைத்து சுயமாக சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற, நீங்கள் கொடுக்க சொன்னது வயசான பாட்டி எங்கே இருக்குதோ அங்கே போய் கொடுக்க சொன்ன, பக்கத்தில் வயசான ஒரு ஆம்பளையால் சம்பாரிச்சுட்டு அது எனக்கு புண்ணியமாக மாறாதுன்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது. புண்ணியம் என்பது இயலாதவர்களுக்கு செய்வதால் ஏற்படக்கூடியது. அது நாங்கள் காரகத்தை சொல்கிறோம். இந்த சந்திரன் அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லைங்க, ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாத உறவுங்க. அதை தாங்க சந்திரன்னு சொல்கிறோம். அன்புக்கு ஏங்குறாங்க, அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி கடகலக்கணம் கடகராசிக்கு மாபெரும் பொருள் விரயத்தை தடுக்கும். வீட்டில் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம், என்ன பொருட்கள்லாம் வச்சுக்கலாம்? சந்திரன் முக்கியமாக உங்கள் வீட்டில் அரிசி குறையாமல் பார்த்துக்கணும். சந்திரன் அரிசி குறையாமல் பார்த்துக்கணும். பசித்தோருக்கு ஒரு நேரம் உணவு போடும்படியாக எப்பொழுதுமே உணவு இல்லைங்கிறது இல்லாமல் பார்த்துக்கணும். ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு உணவுப் பொருட்கள், 4 காக்கா வந்தால் கூட ஒரு ரொட்டி போடுற அளவுக்கு ஒரு உணவுப் பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து நீர், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது, தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தல், நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்தல், பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாமே செய்கிறது ரொம்ப பலம். வீட்டில் அம்பிகையினுடைய படம் வைத்து, அதில் அன்னபூரணி தேவியினுடைய படம் வைத்து அமுது படைத்து, அமுதுன்னா என்ன, உணவு நைவேத்தியம் செய்து நெய்யிட்டு, நெய்யினால் உணவு நைவேத்தியம் செய்து அம்பிகையை வழிபாடு பண்ணி வர, வெள்ளிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் வழிபாடு பண்ணி அருகில் உள்ள சிவஸ்தலங்களில் சென்று தான தர்மங்கள் செய்து வர பொருள் விரயங்கள் இவர்களுக்கு கட்டுப்பாடில் இருக்கும், செல்வங்கள் பெருகும். சூப்பர் சார். இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்னால பண விரயமாகுது, அந்த பண விரயம் எப்படி சரி பண்ணலாம், அதே போல் வீட்டில் என்ன மாதிரியான பொருட்கள், என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம், எல்லாத்தையுமே ரொம்பவே விலாவரியாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.